பாட்டி சொன்ன கதை. தந்திரசாலிக்கு பரிசு. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் என்று ஆரம்பித்து பாட்டி சொன்ன கதை இது. ஒரு ராஜ்யத்தை ஒரு மன்னர் ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு அழகான ஒரு மகள் இருந்தாள். ஒரு நாள் மன்னர் தன் மகளுக்கு திருமணம் முடிவு செய்தார். திருமண விருந்துக்கு நிறைய பால் தேவைப்பட்டது. மன்னர் அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சரே, நம் ராஜ்யத்தில் உள்ள எல்லா வீடுகளில் இருந்தும் திருமண நாள் காலையில் வீட்டுக்கு ஒரு படி பால் அரண்மனைக்கு கொடுக்க வேண்டும் என்று தண்டோரா போடுங்கள் என்று கூறினார். அவருடைய ஆணைப்படியே இளவரசியின் திருமண நாளன்று விடியற்காலையில் அரண்மனை வாசலில் வைக்கப்பட்டிருக்கும் பெரிய அண்டாக்களில் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒரு படி பால் கொண்டு வந்து ஊற்ற வேண்டும். இது மன்னரின் கட்டளை என்று தண்டோரா போடப்பட்டது. திருமண நாள் வந்தது. விடியற்காலை அந்த ராஜ்யத்தின் குடிமக்கள் மிகவும் தந்திரசாலிகள். ஒரு வீட்டில் கணவர் தன் மனைவியிடம், எல்லா வீட்டிலும் பால் கொண்டு வந்து ஊற்றுவார்கள். அண்டாவில் நாம் ஒரு படி பாலுக்கு பதிலாக தண்ணீர் ஊற்றி விட்டு வருவோம். அண்டா பாலில் நாம் ஊற்றும் தண்ணீர் மட்டும் தனியாக தெரியவா போகிறது என்று கூறினார். அவருடைய மனைவியும் கணவனின் புத்திசாலித்தனத்தை மெச்சிக்கொண்டார். கணவன் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி மூடி போட்டு எடுத்துச் சென்றார். அரண்மனை வாசலில் இருந்த அண்டா ஆள் உயரம் இருந்தது. உள்ளே இருந்தது கண்ணுக்கு தெரியவில்லை. பால் பாத்திரத்தை தலைக்கு மேல் தூக்கி அண்டாவுக்குள் ஊற்றிவிட்டு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை தனக்குத்தானே மெச்சிக்கொண்டு கணவன் தன்னுடைய வீட்டுக்கு சென்றார். அவர் மட்டுமல்ல, எல்லா வீட்டுக்காரர்களும் அவரை போலவே தந்திரசாலிகள். தாங்கள் மூடி போட்டு கொண்டு வந்த தண்ணீரை ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் தலைக்கு மேல் தூக்கி அண்டாவுக்குள் ஊற்றிவிட்டு தங்களின் புத்திசாலித்தனத்தை தங்களுக்குள் மெச்சிக்கொண்டு வீட்டுக்கு சென்றனர். சிறிது நேரம் கழித்து அண்டாக்கள் நிரம்பியதும் பணியாளர்கள் வந்து சமையல் அறைக்கு எடுத்து சென்றனர். திறந்து பார்த்தனர். ஒரு சொட்டு பால் கூட இல்லை. அண்டா முழுவதும் தண்ணீர் தான் இருந்தது. தண்ணீர் ஊற்றினால் தண்ணீர் தானே இருக்கும், தண்ணீர் பாலாக மாறிவிடுமா? விஷயம் அமைச்சருக்கும் அவர் மூலமாக மன்னருக்கும் தெரிவிக்கப்பட்டது. இளவரசியின் திருமணத்திலேயே குடிமக்கள் செய்த ஏமாற்று வேலை மன்னருக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அவர் ஆணைப்படி அமைச்சர், இளவரசியின் திருமணத்தை ஒட்டி குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் மன்னர் ஒரு பரிசு கொடுக்க விரும்புகிறார். அனைவரும் வந்து பரிசை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவிப்பு செய்தார். ஓர் அறைக்கு வெளியே குடிமக்கள் அனைவரும் தவறாமல் வரிசையாக நின்றார்கள். ஒரு படி தண்ணீர் ஊற்றியதற்கே மன்னர் பரிசு கொடுக்கிறார் என்ற சந்தோஷத்தில் காத்திருந்தனர். அறைக்குள் ஒருவர் நுழைந்ததும் கதவு சாத்தப்பட்டது. உள்ளே இருந்த வீரர்கள் சட்டையை கழற்றச் சொன்னார்கள். வாய்க்குள் துணியை வைத்து அடைத்துவிட்டு இருபுறமும் 2 வீரர்கள் நின்று சவுக்கால் மாறி மாறி அடித்தனர். பிறகு சட்டையை போட்டுக்கொள்ளும்படி கூறினர். உங்கள் புத்திசாலித்தனத்தை மெச்சி மன்னர் கொடுக்கும் பரிசு இதுதான். வெளியே போய் வாயை திறந்து இங்கே நடந்தது எதுவும் சொல்லக்கூடாது என்று எச்சரித்து வெளியே அனுப்பினர். உள்ளே இருந்தவர் வெளியே சென்றதும் வெளியே இருந்தவர்கள், அண்ணே, பரிசு கிடைத்ததா? என்ன பரிசு என்று ஆவலுடன் கேட்டார். உள்ளே போங்க, உங்களுக்கே தெரியும் என்று அவர் கூறிவிட்டு தன் வீட்டுக்கு சென்றார். வெளியே இருந்தவர்கள் ஒவ்வொருவராக உள்ளே போய் ஒவ்வொருவராக சவுக்கடி பரிசை பெற்றுக்கொண்டு அவரவர் வீட்டுக்கு சென்றனர். தந்திரசாலிகளுக்கு தகுந்த பரிசு கிடைத்தது. இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய மற்ற காணொளிகளையும் பாருங்கள். வணக்கம்.